ஜனநாயகன் முதல் AK-64 வரை தீபாவளிக்கு அப்டேட்டுகளை அள்ளி வீச ரெடியாகும் டாப் ஹீரோஸ். தீபாவளி பண்டிகை அன்னைக்கு நடிகர் அஜித் நடிக்க போற AK-64, விஜயோட ஜனநாயகன் மற்றும் சூர்யா நடிக்கும் கருப்பு போன்ற படங்களோட அப்டேட்டுகள் வெளிவர போகுதாம். தமிழ்நாட்டில் தடபுடலா கொண்டாடப்படுற பண்டிகைகள்ல தீபாவளியும் ஒன்று. இந்த ஆண்டு தீபாவளிக்கு தியேட்டர்கள்ல பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச டியூட், மாரி செல்வராஜ் இயக்கத்துல விக்ரமோட மகன் துருவ் நாயகனாக நடிச்சிருக்கிற பைசன், ஹரிஸ் கல்யாண் ஹீரோவாக நடிச்ச டீசல் போன்ற திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. தீபாவளி அப்படின்னாலே புது படங்கள் வெளிவருவது மட்டும் இல்லாம சீக்கிரத்துல ரிலீஸ் ஆக போற படங்களோட அப்டேட்டுகளும் வெளியிடப்படுவது வழக்கமான ஒண்ணுதான். அந்த வகையில இந்த ஆண்டு தீபாவளிக்கு ஜனநாயகன், கருப்பு மற்றும் AK-64 படங்களோட அப்டேட்ஸ் வரப்போகுது. நடிகர் விஜய் நடிப்புல உருவாகி இருக்கிற படம் ஜனநாயகன். இந்த படத்தை வினோத் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுதான் நடிகர் விஜயோட கடைசி படமும். இந்த படத்தை KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் வர 2026ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலைமையில தீபாவளி அன்னைக்கு ஜனநாயகன் படத்துக்காக அனிருத் இசையில விஜய் பாடியிருக்கிற பாடலை ஃபர்ஸ்ட் சிங்கிளா ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. நடிகர் அஜித்தோட 64வது படத்தை தற்காலிகமா AK-64 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குட் பேட் அக்லி படத்தை இயக்குன ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இந்த படத்தையும் இயக்க போறாரு. இந்த படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் சார்பா ராகுல் தயாரிக்க போறாரு. இந்த படத்துக்கான ஆரம்ப கட்ட பணிகள் எல்லாம் விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. வர நவம்பர் மாதம் முதல் AK-64 படத்துக்கான ஷூட்டிங் தொடங்க போகுதாம். இந்த நிலைமையில தீபாவளி விருந்தா இந்த படத்தோட டைட்டில் குறித்த அப்டேட்டை சர்ப்ரைஸா வெளியிட படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. நடிகர் சூர்யா நடிப்புல பிரம்மாண்டமா உருவாகி இருக்கிற திரைப்படம் கருப்பு. இந்த படத்தை RJ பாலாஜி இயக்கியிருக்காரு. இந்த படத்துல நடிகர் சூர்யாவுக்கு ஜோடியா த்ரிஷா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பா SR பிரபு தயாரிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு சாய் அபயங்கர் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் அடுத்த ஆண்டு திரைக்கு வரப்போகுதாம். இந்த நிலைமையில தீபாவளி பண்டிகை அன்னைக்கு கருப்பு திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல் ரிலீஸ் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது.